என்ன பூச்சி காட்டுறீங்களா? என்னடா பண்ணுவீங்க? ஆனதை பாருங்க. என்னடா இது டயலாக் எல்லாம் வேற மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம காவல்துறை நண்பர்கள் பாஜக தொண்டர்கள் கிட்ட சொன்ன டயலாக் தான் இது. பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் உள்ளிட்ட 4 தென் மாநிலங்களுக்கு வந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. அந்த வகையில் 11ஆம் தேதி திண்டுக்கல்ல காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் நடக்க இருக்கிற பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிடுவார் அப்படின்னும் எல்லா நிர்வாகிகளும் அதற்கான ஏற்பாட்டை தடபுடலாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்கன்னும் 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். அதனால பிரதமர் மற்றும் முதல்வர் அவர்களை வரவேற்கும் விதமாக தேசிய நெடுஞ்சாலை நெடுக அவங்க கட்சி கொடியை கட்டும் பணியில் பாஜகவினரும் திமுகவினரும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அங்கே பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் 2 கட்சியினரையுமே அந்த கொடிகளை எல்லாம் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் திமுகவினர்கிட்ட மெதுவாகவும் மென்மையாகவும் நடந்துகிட்டதாகவும் பாஜகவினர்கிட்ட அதிரடியாக நடந்துகிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இதனால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையில வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டிருக்கு. பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் CTR நிர்மல்குமார் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த திண்டுக்கல் எஸ்பியா இருக்கிறவர் திமுக MLAவோட உறவினர். இவருடைய செயல்முறைகள் எல்லாமே திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி தான் இருக்கும். இப்போ அவர் பாஜக பிரதமரை வரவேற்க செய்கிற எல்லா ஏற்பாடுகளையும் தடுத்து சும்மா ஒரு பிரச்சனையான சூழலை உருவாக்குறதுக்காக இந்த கொடிகளை எல்லாம் பிடிச்சு போட்டு காலால் எத்தி உடச்சி அட்டூழியம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலைமையில தான் பாஜகவோட மாவட்ட தலைவர் தண்டபாணி அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதையும் அப்போதான் என்னடா பூச்சி காட்டுறீங்களா அப்படின்னு காவல்துறை SP அவர்கள் பேசியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த காட்சியில் இரு தரப்புக்கும் சிறிய தள்ளுமுள்ளும் கைகலப்பு ஏற்பட்டதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலைமையில திமுகவோட மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவினரை கலைந்து போக செஞ்சிருக்காங்க. இதனால அந்த இடத்துல கொஞ்ச நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஆனால் அங்கிருந்து வருகிற காட்சிகளில் திமுகவினுடைய கட்சி கொடிகள் அகற்றப்படவில்லை என்பதையும் நம்மளால் நல்லாவே தெளிவாக பார்க்க முடியுது. ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறையை ஆளும் அரசு ஏவல் துறையாக தான் பயன்படுத்துதுன்னு திரு அண்ணாமலை அவர்கள் பலமுறை குற்றம் சாட்டியிருந்தார். சமூக குற்றங்கள் அராஜகங்களுக்கு எதிராக காவல்துறையோட கையை கட்டி வச்சுட்டு மத்திய அரசு, தமிழக பாஜக, தேசியம், தெய்வீகம் இதற்கு ஆதரவாக பேசுகிறவங்க, ஆளும் அரசின் குறைகளையெல்லாம் சுட்டி காட்டுறவங்க, இவங்க மேலே அராஜகமாக வழக்கு போடுறது, கைது பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கறதுன்னு எல்லா விதமான தேவையில்லாத செயல்களையும் காவல்துறையை ஈடுபட வச்சு அவங்களுடைய எனர்ஜியையும் டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மூலமாக வீணடிக்கிறது தான் ஒருவேளை திராவிட மாடலாக இருக்குமோன்னு நாம் கேட்கல, மக்கள் கேட்க போகிறாங்க. இங்கே சாதாரணமாக அமைச்சர்கள் வரும்போதும் முதல்வர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு போகும்போதும் அலங்கார வளைவு, தோரணம், அது இதுன்னு எப்படி அதிரி புதிரி கிளப்புவாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்களோடு சேர்ந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கவர்னர் திரு RN ரவி அவர்களும் கலந்துக்கிறாங்க.